உலகெங்கிலும் கிழக்கிலே சூரியன் உதித்தால்தான் உலகிற்கு விடிவு. ஈரோடு கிழக்கிலே திமுகவின் சூரியன் மறைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு என்பதை மனதில் வைத்துக் கொண்ட அன்பு மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களின் சின்னத்திற்கு, மாய்க்கு சின்னத்திற்கு, ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் உடன் பிறந்தால் என் அன்பு தங்கை சீதாலட்சுமியை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு அனுப்புங்கள். நீங்கள் அங்கே ஒற்றை புலிமகள் கட்சிப்பதை பாருங்கள். 1000 ரூபாய் மகளிருக்கு தொகை எங்கிருந்து வந்தது? புரட்சி பெண் திட்டம் 1000 ரூபாய். அந்த பணம் எங்கிருந்து வந்தது? தமிழ் மகனுக்கு 1000 ரூபாய் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? இதை கூட இந்த அடிப்படை சிந்தனை ஊடற்ற மக்களா நாம்? இது எப்படி வளர்ச்சி திட்டம்? மிக்சி கொடுத்தார்கள், கிரைண்டர் கொடுத்தார்கள், மடிக்கணினி கொடுத்தார்கள், மிதிவண்டி கொடுத்தார்கள், எல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த மிக்சி, கிரைண்டர், இந்த மடிக்கணினி இதையெல்லாம் இயக்குவதற்கு மின்சாரம் தடையின்றி கொடுத்தார்களா? இல்லை. மின் கட்டணம் உயர்வு, அதற்கு யார் பொறுப்பேற்பது? ஒரு மிக்சியை ஒரு தேர்தல் அப்ப இலவசமாக இவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த மிக்சி எவ்வளவு நாள் ஓடும்? அதிகபட்சம் ஒரு 3 மாதம் இயங்கும் அல்லது 6 மாதம் இயங்கும். அதற்கப்புறம் மிக்சி பழுதாகிவிடும். அதை பழுது நீக்க பணம் இருக்கா? இல்லை. பிறகு மிக்சிக்கு என்ன செய்வீர்கள்? அடுத்த தேர்தல் வருவரை காத்திருப்பீர்கள். ஆடு உங்களுக்கு இலவசம், மிக்சி உங்களுக்கு இலவசம், லேப்டாப் உங்களுக்கு இலவசம், மடிக்கணினி உங்களுக்கு இலவசம், கிரைண்டர் உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம் என்று எடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி முறை.